ஜீவங்களை வளர்த்ததுலேருந்து நான் கடந்து வந்த பாதையை சொல்ல முடியல, என்னால் டைம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன். ஒரு நிமிஷம் என்னை யோசிச்சு பாருங்க. நீங்க முணுக்குனா பக்கத்தில் திட்டுறாங்க, மறந்து வச்சிருக்காங்க, ஐயோ கொள்றாங்க, ஐயோ வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி என்னிட்ட சொல்றீங்க. நான் அதே நிலைமையில 15 டாக்கை வச்சுக்கிட்டு என்னை எத்தனை பேர் வீட்டு ஓனர் ஆளுகளை கூட்டிட்டு வந்து என்னை சண்டை போடுவாங்க தெரியுமா? அப்பெல்லாம் நாங்கள் பயந்துக்கிட்டே உட்காந்துருப்போம். ஐயோ பிள்ளைங்களை விடக்கூடாதே, பிள்ளைங்களை விடக்கூடாதேன்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பேன். இந்த பிள்ளைங்களை எங்கே கொண்டு தவிக்க விடுவோம், நான் அன்பாக வளர்த்துட்டேனே, பாசமாக வளர்த்துட்டேனே, வீட்டுக்குள்ளே வளர்த்துட்டேனேன்னு அப்படி என் பாத்திரத்தெல்லாம் அள்ளி வெளியில போட்டுருக்குறாங்க. அப்புறம் பேண்டு அடுத்த 3வது வீட்டில் பேண்டுச்சுன்னு வாடி வந்து அல்லடின்னு சொன்னாங்க தெரியுங்களா? நாங்கெல்லாம் அவ்வளோ கடந்து வந்த பாதையெல்லாம் சொன்னோம்னா சீனு போயிடுவீங்க. நீங்களே அவ்வளோ கஷ்டம் நான் பட்டிருக்கிறேன். அதனால நீங்கள் வந்து யோசி, நீங்கள் வளர்க்கறது நீங்கள் வளங்கம்மா. சின்ன குட்டியாக இருக்கும்போது அழகா இருக்கு.